அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஜூலை 1ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் அமலுக்கு வரக்கூடிய புதிய மாற்றங்கள் என்னென்ன, மத்திய மாநில அரசுகள் வெளியிட்ட முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இப்பதான் இந்த சேனலுக்கு முதன்முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜூலை 1 முதல் நாடு முழுவதும் பல முக்கிய விதிமுறைகள் மாற உள்ளன. இந்த மாற்றங்கள் சாமானிய மக்களின் நிதிநிலை, பயணம் மற்றும் அன்றாட நடவடிக்கைகளின் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதை பற்றி இங்கே பார்ப்போம். முதலாவதாக ஜூலை 1 முதல் ஆதார் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கிய நிம்மதி கிடைக்க உள்ளது. ஜூலை 1 முதல் டிசம்பர் 31 வரை ஆதார் மொபைல் செயலி மூலம் மின்னஞ்சல் முகவரிகளை புதுப்பிக்க எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாது என்று இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அறிவித்துள்ளது. தற்போது மின்னஞ்சல் விவரங்களை புதுப்பிக்க ரூபாய் 75 கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. ஆதார் கார்டுடன் மின்னஞ்சல் முகவரி இணைக்கப்படாதவர்கள் அல்லது தங்கள் பழைய மின்னஞ்சல் முகவரியை மாற்ற விரும்பும் நபர்கள் இந்த சேவையை இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்ததாக ஜூலை 1 முதல் ரயில்வே சட்டத்தின் சில பிரிவுகளை அரசு திருத்தியுள்ளது. புதிய விதிகளின்படி டிக்கெட் இல்லாமல் பயணம் செய்வதற்கான குறைந்தபட்ச அபராதம் 250 ரூபாயில் இருந்து 500 ரூபாயாக அதிகரிக்கப்படுகிறது. மேலும் ரயில் நிலைய வளாகத்தில் உரிமம் இல்லாமல் பொருட்களை விற்பது, நடைபாதை வியாபாரம் செய்வது அல்லது பிச்சை எடுப்பது போன்ற செயல்களுக்கு ரூபாய் 2000 வரை அபராதம் விதிக்கப்படலாம். மிக முக்கியமான மாற்றம் ரயில்களில் ஆபத்தான பொருட்களை எடுத்து செல்வது தொடர்பானது. இத்தகைய நிகழ்வுகளுக்கு இனி குறைந்தபட்சம் ரூபாய் 10,000 அபராதம் விதிக்கப்படலாம். தீவிரமான சூழல்களில் சிறை தண்டனையும் விதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. அடுத்த அறிவிப்பாக பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் ஒவ்வொரு மாதத்தின் முதல் தேதி என்றும் சமையல் சிலிண்டர் விலைகளை மறு ஆய்வு செய்கின்றன. ஜூன் 1 வணிக பயன்பாட்டிற்கான எல்பிஜி சிலிண்டரின் விலை ரூபாய் 53 ரூபாய் 50 பைசாவாக உயர்த்தப்பட்டது. எனவே ஜூலை 1 அன்றும் விலையில் மாற்றம் ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிலிண்டர் விலை உயர்ந்தால் அது ஹோட்டல்கள், உணவகங்கள் மற்றும் சிறு வணிகங்கள் மட்டுமில்லாமல் சாமானிய மக்களையும் பாதிக்கும் என்று கூறப்படுகிறது. அடுத்த அறிவிப்பாக ஜூலை மாதம் தொடங்குவதையொட்டி நிலையான வைப்புகளில் முதலீடு செய்துள்ளவர்கள் சில மாற்றங்களை சந்திக்க நேரிடலாம். இந்திய ரிசர்வ் வங்கியின் நாணய கொள்கை குழுவின் சமீபத்திய கூட்டத்தை தொடர்ந்து பல வங்கிகள் தங்கள் வட்டி விகிதங்களை மறு ஆய்வு செய்துள்ளன. இதன் விளைவாக சில வங்கிகள் தங்கள் எஃப்டி முதலீடுகளுக்கான வருவாய் விகிதங்களை மாற்றியமைக்கலாம். பொதுவாக சந்தை நிலவரம், பணவீக்கம் மற்றும் ரிசர்வ் வங்கியின் கொள்கைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் வங்கிகள் தங்கள் வைப்பு திட்டங்களுக்கான வட்டி விகிதங்களை தீர்மானிக்கின்றன. புதிய எஃப்டி கணக்கை தொடங்கவோ அல்லது ஏற்கனவே உள்ளதை புதுப்பிக்கவோ திட்டமிடுபவர்கள் முதலில் வங்கியின் தற்போதைய வட்டி விகிதங்களை சரிபார்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். அடுத்த அறிவிப்பாக ஜூலை 1 முதல் சில கிரெடிட் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ரிவார்டு புள்ளிகள் மற்றும் சலுகைகள் தொடர்பான விதிகள் மாறவிருக்கின்றன. குறிப்பாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் குறிப்பிட்ட கார்டுகளுக்கு புதிய விதிமுறைகள் அமலுக்கு வர வாய்ப்புள்ளது. புதிய விதிகளின்படி ரிவார்டு புள்ளிகளை பெறுவதற்கு அதிகபட்ச வரம்பு நிர்ணயிக்கப்படலாம். மேலும் குறிப்பிட்ட வகையான பரிவர்த்தனைகளுக்கு இனி ரிவார்டு புள்ளிகள் வழங்கப்படாது. அன்றாட செலவுகளுக்கு அடிக்கடி கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களை இது நேரடியாக பாதிக்கும். அடுத்த அறிவிப்பாக விமானங்களில் பயன்படுத்தப்படும் எரிபொருளான ஏவியேஷன் டர்பைன் எரிபொருளின் விலையில் ஜூலை மாதத்தில் மாற்றம் ஏற்படும். சமீபத்தில் டீசல் மற்றும் ஏடிஎஃப் மீதான ஏற்றுமதி வரிகளை அரசு உயர்த்தியது. உலகளாவிய கச்சா எண்ணெய் விலை மற்றும் உள்நாட்டு தேவையின் அடிப்படையில் அரசு இத்தகைய கொள்கையை அவ்வப்போது மறு ஆய்வு செய்கிறது. ஏடிஎஃப் விலையில் ஏற்படும் மாற்றங்கள் விமான நிறுவனங்களின் செயல்பாட்டு செலவுகளை நேரடியாக பாதிக்கின்றன. இது டிக்கெட் விலையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். நன்றி, வணக்கம்.